ஒரு நல்ல லொக்கேஷன்லயும் ஒரு நல்ல பில்டர் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்காகவே நான் ஒரு அருமையான லொக்கேஷன்லயும் ஒரு நல்ல பில்டர் உள்ள அபார்ட்மெண்ட் தாங்க நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்து ஒரு பிராண்ட் நியூ அபார்ட்மெண்ட் தான் நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வருது. அதாவது 2ண்ட் ஃப்ளோர்ல மட்டும் இந்த பிளாட் அவைலபிள் இருக்கு இப்போதைக்கு. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை பள்ளிக்கரணை லொக்கேஷன்ல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க சொல்ல லொக்கேஷன் நம்ம சென்னை பள்ளிக்கரணை மனோகர் நகர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு 2 வீடு மட்டும் அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த ஏரியா சரவுண்டிங் தான் நம்ம பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியலா இருக்கு. ஒரு பிரைம் லொகேஷன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அமைதி நிறைந்த ஒரு லொகேஷன் கூட நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிய குறிப்பிடலாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கார் பார்க் ஏரியா. இந்த கார் பார்க் ஏரியாலாம் இப்போ இன்னும் வேலைகள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வந்து ஓடிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில வந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சு குடுத்துருவாங்க. இந்த கார் பார்க் மொத்தம் 5 கார் பார்க் வந்து விட்டுருக்காங்க. மொத்தமே 5 வீடு தான். 5 வீட்டுக்கு 5 கார் பார்க் குடுத்துருக்காரு இந்த பில்டரு. நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஃப்ளோர்ல தான் நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த 2 வீட்டையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் ஃபேசிங் வீட்ட தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஈஸ்ட் ஃபேசிங் வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அருமையாக ஒரு வாஸ்து முறைப்படியே இந்த பில்டர் கட்டிக்கிறார்ன்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு பொறுத்தவரைக்கும் 2ண்ட் ஃப்ளோர் இருக்குன்னு அப்படின்னு நீங்க ரொம்ப பயப்பட தேவ இல்ல. லிஃப்ட்டுக்கான புரொவிஷனும் குடுத்துருக்காரு. கூடிய விரைவில அந்த லிஃப்ட்டும் வந்து ஒர்க்க உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியே குடுத்துருவாரு. இந்த வீட்டு உள்ள நுழைஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு லிவிங் ஏரியாங்க. லிவிங் ஏரியாவுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, டைனிங் ஹால் குடுத்துருக்காரு. டைனிங் ஹாலுக்கு வந்து பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பால்கனி வியூவும் குடுத்துருக்காரு. அடுத்ததா நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்சன் தாங்க. கிட்சன் வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்து முறைப்படி எப்படி அமைப்போட இருக்குதுன்றது தான் நம்ம பார்க்கணும். அக்னி மூலை அமைப்பு, எல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா, கபோர்ட் ஒர்க்கிங் அதாவது கிரானைட் ஒர்க்கிங் உங்களுக்கு கிட்சன் மேல அமைச்சிருக்காரு. இந்த கிட்சன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் ஒர்க். இன்டீரியர் ஒர்க் வந்து உங்க டேஸ்ட் படி அதாவது இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பே பண்ற மாரி இருந்தீங்கன்னா, இந்த பில்டரே நின்னு உங்களுக்கு முடிச்சு குடுத்துருவாரு. கிட்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபிட்டிங் ஒர்க் மாட்டல. இந்த பில்டிங்ல பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சுங்க. இன்னும் ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. கிட்சன், பாத்ரூம் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்தீங்கன்னா, மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, குபேரமுல அமைப்பு 10க்கு 1 1/2 சைஸ், 12க்கு 1 1/2 சைஸ்ங்க. அருமையான சைஸ் தான். இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம். அட்டாச்டு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மாட்டாம இருக்கு. கூடிய விரைவில் இந்த பில்டர் வந்து ஃபிட்டிங்ஸ் ஒர்க்க மாட்டி குடுத்துருவாரு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பால்கனி வியூங்க. இந்த பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் தான் பால்கனி வியூ இருக்கு. 2ண்ட் பெட்ரூமா இருக்கிற அந்த பெட்ரூமுக்கு வந்து கண்டிப்பா பால்கனி வியூ இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹால்ல இருந்து ஒரு பால்கனி வியூ அது ஒரு லாஸ்ட்டா பார்ப்போம். சூப்பர் வியூங்க அது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்லேருந்து 800 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வெறும் 800 மீட்டர் தாங்க. அதேமாரி ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு. டிஏவி, சான் அகாடமி, அதேமாரி ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாலாஜி டென்டல் ஹாஸ்பிட்டல், ஜெருசலம் காலேஜ் இதெல்லாம் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்கறது வந்து நம்ம 2ண்ட் பெட்ரூம்ங்க. 2ண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, 10க்கு 10 சைஸுங்க. கரெக்ட்டான சைஸு. ஹால்ல ஒரு காமன் டாய்லெட்டும் குடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மாட்டல. இதுவுமே நான் மறுபடியும் சொல்லிர்றேன் உங்களுக்கு. இந்த காமன் டாய்லெட்டுக்கும் கூடிய விரைவில் வந்து இந்த பில்டர் வந்து ஃபிட்டிங்ஸ் ஒர்க் மாட்டி குடுத்துருவாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான பில்டப் ஏரியா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1096 ஸ்கொயர் ஃபீட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான பில்டப் ஏரியா. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 415 ஸ்கொயர் ஃபீட். இப்ப வாங்க நம்ம மெயின் ரோட் வியூ உள்ள பால்கனி வியூ பார்ப்போங்க. அருமையான லொகேஷன்ங்க. இந்த பால்கனி வியூல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தெருவுக்குள்ள உள்ள வீடுங்க எல்லா வீட்டையுமே பார்க்கலாம். அப்படி ஒரு பால்கனி வியூ அருமையான அமைப்புங்க. சுத்தி சரவுண்டிங்ல இந்த லொகேஷன்லேருந்து நீங்க நின்னு பாருங்களேன். இந்த பால்கனி வியூலேருந்து ஃபுல்லாவே ரெசிடென்ஷியல் ஏரியா. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு ஸ்பேஸேஜே இருக்காது. அதாவது வேக்கன்ட் லேண்டே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் நிறைந்த பகுதியில தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிய பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட ஃப்ளட் எஃபெக்ட் வருமா? அதாவது பள்ளிக்கரணை லொகேஷன்னாவே நெறைய பேர் வந்து ஃப்ளட் எஃபெக்ட் நிக்கும் அப்படின்ற மாரி ஒரு தப்பான அபிப்பிராயத்த வச்சிருப்பீங்க. பள்ளிக்கரணை லொகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 15% மட்டும் தான் ஃப்ளட் எஃபெக்ட் ஆனாலும், மீதி இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளட் எஃபெக்ட் ஆகாத இடம். இது ஃப்ளட் எஃபெக்ட் ஆகலன்றத தான் நான் சொல்ல வரேன். இங்க உள்ள மக்கள நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கான விலைய நான் சொன்னேன் இல்லையா? ரூ. 6,800 ஒரு சதுரடி விலை. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பிரைஸ் தான். மறக்காம இந்த ப்ராப்பர்ட்டிய சைட் விசிட் வாங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தேங்க் யூ வியூவர்ஸ். தேங்க் யூ சப்ஸ்கிரைபர்ஸ்.